இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 14 நவம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 20 நவம்பர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐப்பசி 28, 29 கார்த்திகை மாதம் நமக்கு பிறந்துருது. அதனால் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் 5 நாட்கள். ஸோ இதுதான் நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேதிகள். ஐப்பசி 28, 14, 11 வியாழக்கிழமை அன்னைக்கு அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகம் என்ன அப்படின்னா, சில பேர் நட்சத்திரம் பிரதானமாக எடுத்துப்பா. நட்சத்திரம் பிரதானம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் சில பேர் பண்ணுவாள். அது நமக்கு 14ஆம் தேதி நட்சத்திர பிரதான இடங்களில் அன்றைக்கி ஐப்பசி அஸ்வினியாக இருக்கிறதுனால திருமூலர் அவருடைய குரு பூஜை, வியதிபாத ஸ்ரார்த்தம் அன்றைக்கு. அடுத்தது 15, 11 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அன்றைக்கி தான் பௌர்ணமி விரதம் பூஜை. அது மாதிரி திதி பிரதான சில பேர் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாள். அது 15ஆம் தேதி. அன்றைக்கி நெடுமாறனார் குரு பூஜை, தக்ஷசாவரணி மன்வாதி. அன்றைக்கு ஐப்பசி கடைமுகம். அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அந்த திருச்சி, தஞ்சாவூர், அந்த மாயவரம் அந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு தன்மை. 16, 11 சனிக்கிழமை அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கு கிருத்திகை, அன்றைக்கு முடவன் முழுக்கு, அன்றைக்கு கரிநாள். 18, 11 திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாதத்தினுடைய முதல் சோமவாரம் கரிநாள். கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 19 நவம்பர் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரமேல், கர்க்கடக ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சூரியன், விருச்சிக ராசியில் புதன் வக்ரமேல், தனுர் ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 16ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 4:54 சந்திர பகவான் ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அன்றைய தினம் மாலை மணி 3:32 சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். சூரியன் குரு சமசப்தமம் ஏற்படுறது சூப்பராக இருக்குது. அது மாதிரி 18, 11 திங்கட்கிழமை காலையில் 8:07 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாறுகிறார். 20, 11 புதன்கிழமை அன்னைக்கு பகல் மணி 1:48 கடகராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாறுறார். 8ஆம் இடத்துக்கு மாறினாலும் திரிகோணப்படி ராசிநாதன் செவ்வாயோட சம்பந்தம் கொள்கிறார். இப்போ 4 கிரகங்கள் திரிகோணப்படி நமக்கு செவ்வாயை சேர்த்து நடக்கிறது. பொதுவாக இந்த மேஷ ராசிக்கு நம்ம இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். அதாவது தொழில் மாற்றமும் நடக்கும். அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த நேரத்தில் தொழில் மாற்றம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகம் நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது. அதே வேளையில் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள்,
அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் பெண்களுக்கு கிடைக்க போகிறது. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு மாற்றங்கள் மாணக்கர்களுக்கு வந்தாச்சு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. முக்கியமாக அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூரியன், அவர் ராசியை பார்க்குறார். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய குரு, சூரியனும் குருவும் உங்களுடைய ராசியில் குரு இருந்து சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறதுங்கிறது 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியன் உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பார். பட் குரு இருந்து பார்க்குறதுங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நல்ல மாற்றங்கள் வந்தாச்சுங்க லைஃப்பில். இனிமேல் உங்களுக்கு ஒரு எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி, ரிஷப லக்னம். ஆனாலும் இந்த ரிஷபராசிக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, மனசில் ஒரு திருப்தியே இல்லை. அவங்க ரொம்ப ஒரு 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 ஏன்னா அவங்க ரொம்ப அடிபட்டிருக்காங்க 2014லேருந்து. பட் அவங்களுக்கு திருப்தியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். கண்டிப்பாக இனிமேல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் உத்தியோகத்திலலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமையை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள், மற்றவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய இந்த 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 காலப்படி பெண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நிச்சயமான முறையில் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துனோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப வலுவாகிறது. சூரியன் புதன் கூட்டணி ராசிநாதனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, 12ல் குரு, ரொம்பவே நல்லா இருக்குது. ஒன்று மிதுனராசிக்காரர்கள் பொறுத்தவரை எதுலேயும் அவசரம், பதட்டம், படபடப்பு வேண்டாம். நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. சுபவிரய செலவுகள் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குங்க. அது மாதிரி திருமணமோ அல்லது குழந்தை பாக்கியமோ, வீடு மனை சார்ந்த யோகங்களோ ஏதோ ஒன்று, அது உங்களுக்கு ஒரு நடக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நிச்சயமாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை எல்லாமே நமக்கு விலக போகிறது. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். ஒன்று அவசரம், பதட்டம் மட்டும் வேண்டாம். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு எடுத்துனோம் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான பயணங்கள் போக வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
5, 6 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ஸோ ராசிநாதன் சந்திரன் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணுறார். இந்த நேரத்தில் அவர் உச்சமாறார், ராசிக்கு ஆட்சியாக வரப்போகிறார். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திரிகோணம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ராசிநாதனும் வந்துட்டார் அப்படின்னா அவர் 11 இருந்தால் உச்சம், ராசிக்கு வந்தாலும் சரி 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. நாடிப்படி பார்க்கும்போது 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு வேலை செய்து ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும், மன கஷ்டம் விலகும், ரொம்ப மனசு சங்கடம் போயின்றதெல்லாம் நிச்சயமாக விலகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பிரயத்தனம் அனைத்துமே வெற்றி பெறும். தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிலில் கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு அந்த 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 மாதிரி எது ரொம்ப ரொம்ப நமக்கு சுமையாக இருக்கோ அதுலேருந்து சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும். பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் இந்த 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போனதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் ராசிநாதன் நீசம் அதனால ஏகப்பட்ட பேர் ஸோ 4ஆம் இடத்துக்கு மாறியிருக்கார். அது ஒரு பெரிய அனுகூலம். அதுவும் குருவினுடைய பார்வை பெறார். நம்முடைய நடவடிக்கைகளே ஒரு நல்ல மாற்றங்கள் வருங்க. நமக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தில் செய்யலாமா வேணாமா அது மாதிரி இரட்டை மனநிலை இருந்தது, முடிவெடுக்கிறதுல தயக்கம் இருந்தது. அது எல்லாமே நமக்கு விலக போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்திலுமே நல்ல மாற்றங்கள் வரும். மனசுக்கு திருப்தியான பலன்கள் கிடைக்குங்க. அதுதானங்க முக்கியம். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை எல்லாமே விலகும். புதிய விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்குறாருங்க, அடித்து தூள் கிளப்புங்க. தொழில் சம்பந்தமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாத உயரத்தெல்லாம் இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. நான் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ரமோஷன் பதவி உயர்வுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு தடங்கள், அது இனிமேல் அந்த தடங்கள்லாம் விளையிடும். தைரியமாக இருங்க. சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ தைரியமாக இருக்க ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய முன்னேற்றம் புதிய ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியான சூழல் நிலவும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஸோ நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் கேது, அது மாதிரி 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார். 9ஆம் இடத்துல குரு பகவான், அதை சூரியன் புதன் பார்க்குறாங்க. இது எல்லாமே ஒரு அனுகூலமான ஒரு தன்மை. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் அதில்
பண சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். எல்லா காரியத்திலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எதை நீங்கள் திட்டமிடுறீங்களோ அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் இந்த பொழுதுபோக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நாட்டம் போகலாம். கொஞ்சம் திட்டமிட்டு படிங்க. ஏன்னா அந்த கேது இருக்கிறதுனால படிப்பில் வந்து நமக்கு சில தடைகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் அவசியம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை நிச்சயமான முறையில் நீங்கும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு இப்போ நமக்கு ராசியிலேருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுற ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடிய வகையில் நமக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம். இந்த நேரம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலம் சங்கடம் எல்லாமே விலகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பான முறையில் வரும். ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கௌரவம், பதவி உங்களை நல்லா தேடி வரும். முக்கியமாக இந்த ஒரு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்து காத்திருந்துருப்பீங்க, அவங்க வந்து அவங்களாகவே வந்து பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கண்டிப்பான முறையில் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு சூரிய பகவான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் வரார். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். திரிகோணம் கடகம் விருச்சிகம் மீனம் குருவினுடைய பார்வை ரொம்ப அனுகூலமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்கள் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நமக்கு நடக்கும். வம்பு வழக்கு, கோர்ட் வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் அதில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயம் தீர்ப்பாகும். நீண்ட நாட்கள் இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல தொழில் கண்டிப்பான முறையில் அமையும். ஒரு விருத்தி, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு சீரான முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகிறது. மாணக்கர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனம், ஒரு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும். கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள்.
தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுப விரய செலவுகள் உண்டாகும். 3ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சூரியன், புதன் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜர் கிரகங்கள் எல்லாமே நமக்கு மறைஞ்சாச்சு. ராசியில் சுக்கிரன் இருக்கார், 4ல் நமக்கு ராகு இருக்கார், 10ல் கேது. இதுதான் போயின்னு இருக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு. ஸோ மீது கிரகங்கள் எல்லாமே நமக்கு மறைஞ்சாச்சு. ஆனாலும் ராசிநாதனுடைய பார்வை பலம், பாதசார பலம், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை பலம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்தான பலம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எந்த ஒரு காரியத்தை எடுத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே வேளையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, முன்னேற்றம் காணப்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான தன்மை ஏற்படும். பொதுவாக தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்தோம்னா திரிகோணம் பலமாக இருக்குது. நமக்கு ராசியை செவ்வாய் குரு பார்த்துட்றாங்க, 5ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் இடத்த சூரியன் புதன் பார்த்துட்றாங்க, 9ஆம் இடத்த குரு பார்த்துட்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. தெய்வ அனுகூலத்தோட, முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோட எல்லா விஷயமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக நல்லபடியாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல், ஒரு நல்ல அருமையான சூழல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு மனசுக்கு திருப்தியான சூழல் நிலவும். தொழிலில் புதிய தொழில், ஒரு உபதொழில் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமான முறையில் உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துருக்கு. அது தேவையில்லாத பயம். கவலைப்படாதீங்க. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது. தைரியமாக, தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள், வெற்றி பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு கோச்சார சந்திரன், கோச்சார சூரியன் ரெண்டுமே அனுகூலமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா காரியத்திலும் நல்ல மாற்றங்கள் வரும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவும் அப்படின்னு நாம் நம்பலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய
குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து சேரும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். புதிய கல்வி, மேற்கல்வி அதெல்லாம் ஒரு சேர்வதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு கணிஞ்சிருக்கு. பொருளாதாரத்திலலாம் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை செய்வீங்க. அரசாங்க உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், ரொம்ப நாளாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் ரிசல்ட்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு லேட்டானவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பீரியடு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். பல வழிகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கண்டிப்பான முறையில் விலகும். பொதுவாக இந்த நேரம் நமக்கு மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய எழுச்சி, முன்னேற்றத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். பயணங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா, நமக்கு கோச்சார சந்திரன் உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். தொழில் ஸ்தானத்தை கோச்சார சந்திரன் பார்க்குறார், கோச்சார சுக்கிரன் அங்கே அமர்ந்திருக்கார். ஸோ பெண்களால் அனுகூலமான ஒரு தன்மை கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகிறது. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு தொந்தரவு நிலை விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துனோம்னா, பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.